விஜய் அவர்களோட ஜேர்னிலேருந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இம்பார்ட்டன்ட் லெசன் என்ன தெரியுமா? அனைவரும் உங்களை உடனே எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பாலிடிக் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமும் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயும் ஆக்டர் ஸ்டேஜ்லயும் பிகினிங் ஸ்டேஜ்ல அவரை நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ட்ரோல் எக்கச்சக்கமா இருந்தது. ஜட்ஜும் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணார்? தன்னோட பாதையை நிறுத்தவே இல்லை. இதுதான் லைஃபோட இம்பார்ட்டன்டான விஷயம். சில நேரம் உங்க ஃபேமிலியில கூட உங்க ட்ரீம்ஸை புரிந்து கொள்ளாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் தட் டசன்ட் மீன் யுவர் விஷன் இஸ் ராங். மக்கள் முதலில் டவுட் பண்ணுவாங்க, பிறகு அப்சர்வ் பண்ணுவாங்க, கடைசியில தான் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் எப்போதுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க எப்போதுமே உங்களை நம்புற ஃப்ரீக்வன்சில இருந்தீங்கன்னா வெளியில இருந்து வர நெகட்டிவிட்டி ஸ்லோவா வீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த லைனை டெய்லி ரிமெம்பர் பண்ணுங்க. லேட் அப்ரிசியேஷன் இஸ் ஸ்டில் த அப்ரிசியேஷன். புரிஞ்சுதா? அதனால நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்திலையும் குவிட் பண்ணாதீங்க. குவிட் பண்ணியிருந்தீங்கன்னா விஜய் மாதிரி ஆக்டர் உருவாயிருக்க மாட்டாரு. இப்போ பொலிட்டிஷியன் உருவாக்க மாட்டாங்க. எனக்கு என்னோட மென்டார் அவ்வளோ கஷ்டத்துலையும் he never give up. அதனால தான் அவர்கிட்ட இருந்து எனக்கு எக்கச்சக்கமான விஸ்டம் கிடைச்சது. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா மொபைல், ஒரு காலத்துல இதை உருவாக்குறதே கஷ்டமா இருந்திருக்கும். அவர் அந்த மனிதர் கிவ் அப் பண்ணியிருந்தானா இவ்வளோ வசதிகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ ஜஸ்ட் திங்க் ஆஃப் அதர்ஸ் சேலஞ்சஸ். அவங்களுக்கே அவ்வளோ சேலஞ்சஸ் அவங்க எதிர்கொண்டு வந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில அந்த பெரிய விஷயமே கிடையாது. டோன்ட் எவர் கிவ் அப். ஒரு நாள் உங்களை இக்னோர் பண்ணவங்க தான் உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. மைண்ட் இட்.